இயேசு அவன் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். மார்க்கு 1 வசனம். இது எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர், ஃபேமிலி டாக்டர்னு வச்சுங்களேன், நம்ம சபையை சேர்ந்தவங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். டாக்டர், இப்போ உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அப்போ வரும்போது நீங்க இரும்பலோட வராங்க, சளியோட வராங்க, அப்புறம் காய்ச்சலோட வராங்க. அப்ப நீங்க அவங்கள முகத்தை பார்க்கணும், அவங்கள தொட்டு பார்க்குதுமே, உங்களுக்கு இந்த நோய் எல்லாம் தாக்கம் வராதா அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன், அவங்கள என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பேன், அவங்க சொல்ல சொல்ல நான் கீழே குடிஞ்சிட்டு நான் எழுதிட்டே இருப்பேன், அப்புறம் அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் தேவையில்லைன்னா நான் அப்படியே சில நேரத்தில் மாஸ்க் இல்லைன்னா அப்படியே நான் மூச்சு இழுத்து பிரிச்சுக்குவேன், அப்புறம் மருந்து எழுதி கொடுத்து அனுப்புவேன், அதனால எனக்கு இந்த நோய் எல்லாம் பரவாது அப்படின்னாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. நம்ம ஒரு சில டாக்டர் தான் தெரியுமா சொல்லுவாங்க, அதாவது அவர் கைராசியான டாக்டர், நம்மளை தொடவே மாட்டாரு, நம்ம போய் நின்று நம்ம சொன்ன உடனே நமக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார், அதை சாப்பிட்ட உடனே நமக்கு சரியாயிடும், நம்ம கைராசியான டாக்டர். ஒரு சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்மளை தொட்டு பார்த்து பரிவோடு நம்ம அன்போடு நம்ம கிட்ட பேசி நம்ம அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, அதுக்கு ஏற்றார் போல நல்லா நம்ம கிட்ட அன்பா உரையாடி நம்ம வழி நடத்துற டாக்டர்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு சில இதை பிசினஸ் மாதிரி ஆக்கிட்டு பெரிய லிஸ்ட் போட்டு சாதாரண ஒரு காய்ச்சல் போனா அத்தனை டெஸ்டிங் எழுதி கொடுத்து அவங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற எல்லா பணமும் காலியாகிற வைக்கிறோம். அப்படிப்பட்ட வியாபார நோக்கத்தோடு இருக்கிற மருத்துவமும் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் இருக்கும்போது நமக்கெல்லாம் பரம வைத்தியராக இருக்கின்ற ஆண்டவர் இப்படி இல்லைங்க. அவருடைய பணியை தான் ஆண்டவர் மதர் தெரசா, அன்னை தெரசா செஞ்சாங்க. அதெல்லாம் நம்மளால அந்த மாதிரி பணிகளை செய்ய முடியாது. என்ன அப்படின்னா, இயேசு ஒரு தொழுநோயாளியை பார்த்து பரிவு கொள்கிறார், மனதுருகுகிறார். அப்ப கம்பேஷன், அந்த லவ்க்கு ஈடே கிடையாது. அப்ப நம்ம யார் மேல பரிவு கொள்றோம்? அப்போ ஒரு நோயாளி மேல பரிவு கொள்றோமா? அப்ப அதிலும் ரொம்ப அதிகமான மனதுருச்ச, என்ன இவன் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தொழுநோயாளி அப்படின்ற ஊருக்கு வெளியே இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து அருவருப்பா நினைப்போம். நம்ம அவங்க கையில எல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். இப்ப நம்ம ஆலயத்து வெளியில தான் உட்காந்து அவங்க எல்லாம் யாசிச்சுட்டு இருப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம போடும்பொழுது நம்ம கை விரல் கூட அவங்கள டச் பண்ணாத மாதிரி நம்ம என்ன போடுவோம், பணத்தை போடுவோம். ஏன்னா அது தொற்றக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம், இல்லைங்களா? இது உண்மைதானே? அப்போ ஆண்டவர் அவன் அப்படியே பிடிக்கிறார். அந்த கையில பாத்தீங்கன்னா தொழுநோயாளன் கை அடிந்திருக்கும், ரத்தம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படியே அந்த விரல் நினைக்கிறார். இதெல்லாம் செய்யவே முடியாது. இதை ஆண்டவர் செய்துக்கார். இந்த பணியை தான் அன்னை தெரேசா செய்தாங்க. அதனாலதான் அவங்கள உலக அளவுல மதர் தெரசா, அன்னை அம்மா. அந்த கொல்கத்தா பகுதியிலே வீதியோரம் கைவிடப்பட்ட நிலையில இருந்த அத்தனை தொழுநோயாளிகளையும் மார்போடு அணைத்து, கையில கிளவுஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மாஸ்க் கிடையாது, அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய மகத்துவமான பணி. அப்போ ஒரு நோயாளியை தொட்டு அவங்களுக்கு சுகப்படுத்துவது என்பது மிக அரிதான ஒன்று. இந்த பணியை அன்னை தெரேசா செய்தாங்க. அவங்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் உலகம் மனிதனை, இப்படிப்பட்ட மனிதர்களை, நோயாளிகளை தொடக்கூடாது என்று சொல்லி கொடுக்கிறது. உலகத்தில் இருக்கிற வைத்தியங்கள் இவரை தொட்டா உனக்கு அந்த நோய் பரவும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது, அல்லது அருவருப்பாய் பார்க்கிற ஒன்று. ஆனால் ஆண்டவர் எதை அருவருப்பாக நினைக்கிறோமோ, யாரை தொடக்கூடாதோ, யாரை பார்க்க முடியாதோ, யாரை அரவணைக்க முடியாதோ, அவர்களெல்லாம் ஆண்டவர் பரிவு கொண்டு, தாய் உள்ளம் கொண்டு அவர்களை அரவணைத்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி சுகப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையினாலே அந்த மனிதனை சுகப்படுத்துகிறார். அப்ப அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வாழ்வு தரக்கூடியது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்க வாழ்விலும் உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறது. அந்த வார்த்தையை இந்த நாளில் அனுப்புகின்றார். எனக்கு சித்தம் உண்டு, நீங்க சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் பரம வைத்தியராயிருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் நலம் நல்க அவர் சித்தமாயிரு. அவருடைய கரங்களை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்கள் மீது மனதுருகிறவர் நீர். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே. ஆமென்.